ஹலோ யூஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங் பண்ண தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் ஸ்லோப்பில் இறக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் தெரியவே தெரியாது. அதே சேம் டைமில் அந்த ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது. ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளைஓவர்லாம் ஓட்டும் போது ஸ்லோப்பில் வந்து இன்ச் பை இன்ச் டிராஃபிக் இருக்கும். அதாவது இந்த டிராஃபிக் மூவ்மெண்ட் இருக்கும்போது கரெக்டாக வண்டியை ஸ்லோவாக நிறுத்தவும் தெரியணும், அதே சேம் டைமில் நம்ம எடுக்கவும் தெரியணும். இது வந்து கிளச் கண்ட்ரோல்லையே நம்ம பண்ண தெரியணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம கிளியராக கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கில் ஸ்லோப்பில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தவிர்த்து வேற எங்கே வந்து நம்ம ஸ்லோப்பில் லாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மால்ஸ் போனோம் அப்படின்னா மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஸ்லோப் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து வெளியில் இறங்கும் போதும் சரி, பார்க்கிங்லேருந்து வெளியில் வரும்போதும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மூவ்மெண்ட்டில் கரெக்டாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி மூவ்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு கரெக்டாக நிறுத்தி ஸ்லோவாக எடுக்க தெரியணும். இதெல்லாம் எந்த ஒரு கியரில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ணாலே உங்களுக்கு அப்படியே கண்ட்ரோல் ஆகி ஈஸியாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் வந்து கரெக்டாக நிற்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைட்டிங் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது ஈஸியான மூவ்மெண்ட்ல ஈஸியாக எடுக்க முடியும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ்ல ஒரு 3 days ட்ரைனிங் ஃபுல் டே கம்ப்ளீட்டாக டே 1ல ஸ்டார்ட் பண்ணி டே 3 வரைக்கும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து பக்காவாக சொல்லி கொடுக்குறேன். ஏன் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ்ல கற்றுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஈஸியாக ஓட்ட வைக்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணுறோம். கடந்த 15 வருஷமா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி மதுரை, திருச்சி, நாகர்கோவில் எந்தெந்த லொக்கேஷன்ல இருந்தோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க, வந்தும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் தங்கியும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு யாருக்காவது வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே வந்து நான் தங்கி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அங்கே தங்கி 3 நாளில் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். ஈவன் நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஹைவேல ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறீங்க, பம்பர் டு பம்பர் ஹெவி ஜங்க் மார்க்கெட் ரோட்டில் ஓட்டுறீங்க, எனிதிங் ஸ்லோப்பு, பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங், பேரல் பார்க்கிங், ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் த சிக்னல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி 1-to-1 ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியும் சார், பட் ஹில் ஸ்டேஷனில் எனக்கு கார் டிரைவிங் தெரியாது, ஹில் ஸ்டேஷன் நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஏலகிரி ஹில் ஸ்டேஷன், கொல்லிமலை ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரி எந்த ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்குமோ அந்த மாதிரி